மதுரையை பொறுத்த மட்டும் அதுல எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. இருந்த மதுரை மண்ணினுடைய மாண்பு இப்ப கேள்விக்குறியாயிருக்கு. இதுல ஒரு அரசியல் இருக்கிறதாகத்தான் தோணுது. அரசியலுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? மாலை 5 மணிக்கு மேல மதுரையில வாகனங்களே நகர முடியாத அளவுக்கு மதுரையை சுற்றியுள்ள கலவரங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது வெளியாட்களின் தூண்டுதல் மூலமாகத்தான் நடந்திருக்கின்றன. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவு இடப்பட்டிருந்தது. அது ஒரு சிக்கந்தர் மலையா, திருப்பரங்குன்றத்தினுடைய முருகனுக்குரிய மலையா என்கின்ற இருதரப்பிற்கிடையே ஒரு பூசல் கோஷம். தன்னெழுச்சியாக மக்கள் கூடினார்களா அல்லது தூண்டப்பட்டு கூடினார்களா? தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக மதுரைக்கு இது ஒரு புதிய செய்தியாக, ஒரு புதிய நிகழ்வாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் வந்து சென்ற பிறகு அது மேலும் ஒரு கொந்தளிப்புக்குரியதாக ஆகியது. அந்த முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு மேல் காசி விஸ்வநாதன் என்கின்ற சிவன் ஆலயம் இருக்கிறது. இது நீண்ட நெடு நாட்களாக இருக்கிறது. இதேபோல் ஒரு இந்து தலத்திற்கு மேல் பல இடங்களில் தர்கா இருக்கிறது. நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கு மேல் இருக்கக்கூடிய மலையின் ஒரு ஓரத்திலும் கூட இது மாதிரி தர்கா இருக்கிறது. திப்பு சுல்தான் காலத்தில் ஆண்ட பொழுது அவர் பல்வேறு இடங்களில் மலையின் மீது இது மாதிரி உணவு கிடங்குகள் மற்றும் வழிபாட்டுக்குரிய இடங்களாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த சிக்கந்தர் மலை என்கிற வழிபாடு நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்தது. அங்கு ஒரு பெரிய கிணறு, அந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே வழிபாட்டுக்குரிய இடங்கள் எல்லாம் இருந்து வந்ததை நான் சிறு வயதிலிருந்து அறிந்திருக்கிறேன். பழங்கானத்தம் திருப்பரங்குன்றத்தில் தான் என் பள்ளி நாட்களில் நான் இதை நேரடியாக கண்டு உணர்ந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இயலாத ஒரு பூசல் இப்பொழுது ஏன் ஏற்படுகிறது? இஸ்லாமிய பெருமக்கள் கந்தூரி என்கின்ற ஒரு விழாவை ஒரு பலியிடுதலுக்காக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுதிலிருந்து இந்த மக்களுக்கு இடையே ஒரு பூசல் ஏற்பட்டுவதாக செய்திகள் வருகின்றன. அப்படி கேட்ட பொழுது கந்தூரி விழாவிற்கான பலியிடுதலை தர முடியாது என்ற தடை உத்தரவுக்கு பிறகும் ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் சென்று அவரோடு உடன் சென்றவர்கள் அங்கே அசைவ உணவு அருந்தினார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவிய பிறகு இந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் எங்கள் மனம் புண்பட்டு விட்டதாகவும், அதற்கு பிறகு இந்து முன்னணி மற்றும் பாஜகவை சேர்ந்த பல்வேறு முன்னணி தலைவர்கள் எல்லோருமே இது குறித்து பேசவும், இதற்கான போராட்டமும், அங்கு சிக்கந்தர் மலை இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு தொடர் போராட்டங்கள். உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடு கோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதாண்ட ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். 26 அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது. இதுக்கு நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று அனுமதி கிடைத்தது என்கின்ற ஒரு செய்தி வந்த பிறகு 1 மணி நேரத்தில் மக்கள் பெருந்திரளாக பல்வேறு இடங்களிலிருந்து திரண்டு வந்து நேற்று மதுரை ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும், இதை எல்லா ஊடகங்களும் இதை கண்டு ஓரளவிற்கு மக்கள் அதிர்ச்சி அடைவதாகவும் தான் இருந்தது. ஏனால் இது தமிழ்நாட்டிற்கு புதிது. இந்த செய்தி, இதற்கு என்ன தீர்வு, இது எப்படி தொடங்கியது, இது 1931 நீதிமன்றத்தின் வழக்காக மாறி இது அங்கே பலியிடல் கூடாது, வழிபாட்டுகளை முறையாக வைத்துக்கொள்ளலாம் என்கின்ற தீர்ப்பெல்லாம் வந்தும் இன்றைக்கு திடீர் இந்த பூசல் எப்படி ஏற்பட்டது? இது குறித்து நாம் மதுரையை நன்கறிந்த மூத்த பத்திரிகையாளர், ஒரு 70க்கும் மேற்பட்ட பல்வேறு தலைப்புகளில் நூல்களை எழுதியிருக்கிற திரு பா. திருமலை அவர்களோடு ஒரு தொலைபேசி உரையாடலை நிகழ்த்தினோம். அதில் அவர் மத நல்லிணக்கத்தை பேணுவது முக்கியம் என்பது மட்டுமல்லாமல் இதற்கு ஒரு அற்புதமான தீர்வை சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது அந்த உரையாடலை கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த திருப்பரங்குன்றம், இந்த சிக்கந்தர் பாஷா இந்த சம்பந்தமா அங்க மதுரையில 145 போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை உருவாயிருக்கு.
இது எப்படி பாக்குறீங்க? பொதுவா இன்னைக்கு இறையாண்மைக்கே சவாலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல மதமும் ஒன்றுன்னு தான் தோணுது. அதாவது அரசியல், அரசு இதுல எல்லாம் சமயம் சாராத இருக்கிறது தான் சமய சார்பின்மைங்கிற ஒரு பொதுவான ஒரு விளக்கம் உண்டு. சரி. ஆனா இதுல அரசியல் தலைவர்கள் சமயம் சார்ந்து இருக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆ. அப்படி பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கால விடுதலை இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய நெல்சன் மண்டேலா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, மதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நாள் நீங்கள் சிறையில் இருந்தீங்கள், மதம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்துதான் கேட்கிறாரு. அவர் அதுக்கு ஆமாங்கிறாரு. ஆமா, அதாவது கிறிஸ்தவர்களாகவோ முஸ்லிம்களாகவோ சமுதாயத்தின் பெரும்பாலான எதை தழுவி கொண்டிருக்கிறார்களோ அதை எதிர்த்து பகைமை கொள்ளாமல் இருப்பதே முக்கியமானது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் நம்புகிறேனோ இல்லையோ, ஒட்டுமொத்த மனித குலம் நம்புகிறதுன்னு அவர் சொல்றாரு. சரிங்க. இது வந்து நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கலாம். அடுத்த மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் விடுதலை போராட்டத்திற்காக மேற்கொண்ட செல்மா நடைப்பயணம்ங்கிறது அதுல முக்கியமான ஒண்ணு. செல்மா நடைப்பயணம், செல்மால இருந்து நடைப்பயணம் போறதுங்கிறது. அப்போ அவர் அந்த பயணம் போகும்போது அவரு பிரவுன் தேவாலயம்ங்கிற ஒரு இடத்துல வழிபாடு நடத்திக்கிட்டு தான் போறாரு. அவர் ஒரு போதகர், ஆனால் வழிபாடு நடத்திக்கிட்டு தான் போறாரு. ஒரு அந்த போராட்டம் நடைபயணம் நடக்குது, அதை நோக்கி போறது. அதை எதுக்கு போறாங்கன்னா, அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல தான் வாக்குரிமையை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக ஒரு போராட்டம் அது. அது மாதிரி ஒரு தடவை போகும்போது ஒரு பாலத்தின் நடுவில் மண்டியிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு அந்த கூட்டமே, ஒட்டுமொத்த கூட்டமே அதை திரும்பிடுறாங்க. திரும்பி அந்த சர்ச்சுக்கு வராங்க. அதாவது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாவற்றையும் வந்து மதம் இருந்தது. அது ஒரு ஆன்மீகத்தின் வெளிப்பாடாக நம்ம காணலாம். நேருக்கு வந்து அவ்வளவு ஒரு பிடித்தமானதாக இல்லை. ஆனா அவரும் அந்த சமய சார்பின்மை பத்தி ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதாவது சமய சார்பின்மை பின்பற்றப்படும் ஒரு ஆட்சியில் சமயம் வந்து கீழே போட்டு நசுக்கிடுவோம் அப்படி எல்லாம் நினைக்கிறாதீங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமைகள் உண்டு. அதே மாதிரி சமயத்தை பின்பற்றாதவர்களுக்கும் அவர்கள் வழியில் நடப்பதற்கான உரிமை உண்டு. அதாவது ஒரு சமயத்தில் மற்றொன்று தலையிடுவதோ அல்லது நமது அரசின் அடிப்படை மாண்புகளுக்கு விரோதமாக இல்லாமல் இருக்கணும். இதுதான் சமய சார்பின்மைங்கிறது அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது சமீபத்துல என்னுடைய பள்ளி பருவ காலங்கள்ல நானும் திருப்பரங்குன்றம் பழங்கானத்தம் பகுதியில வளர்ந்தவன் தான். ஆனா இந்த அப்பெல்லாம் இல்லாத ஒரு 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 புதிய ஒரு மத ஒரு துவேஷமோ அல்லது ஒரு புதிய ஒரு இந்த எழுச்சியை இப்ப ஏற்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மத சார்பின்மைங்கிற வார்த்தைய நமக்கு ரொம்ப நுட்பமா தான் அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்தாங்க. முதல்ல இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது அந்த வார்த்தை இல்ல. அரசியலமைப்புல 42வது திருத்தத்துல 1976ஆம் வருஷத்துலதான் இதை சேர்க்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 47க்கு பிறகு அரசியலில் மதம் அதிகமாக ஊடுருவிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் இது வருது. காந்தி தன்னுடைய 33 வயசுல இருந்து இறப்பது வரை சமய சார்பின்மையை பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு கூட நம்ம சொல்றாங்க, நம்ம காந்தி வந்து காந்தியின் ராமராஜ்யம்ங்கிறது இந்த ராமர். அவருக்கு சொன்னது வந்து அயோத்திய ராமர் எல்லாம் கிடையாது. அவருக்கு மனசில் இருந்த ஒரு பிம்பம் அது. அந்த பிம்பத்துக்கு கோயில்கள்லாம் தேவையில்லை. அவருடைய சொல்லுவாரு, அவர் ராமச்சந்திர குஹாங்கிறவரு காந்தியை பத்தி எழுதும் போது சொல்லுவாரு, காந்திஜி வந்து பூரிக்கு போயிருக்காரு ஆனா ஜெகநாதர் கோயிலுக்கு போனதில்லை, தஞ்சாவூர் போயிருக்காரு ஆனா பிரகதீஸ்வரர் கோவிலில் அவர் பாதம் பட்டதில்லை. காந்தியின் இது அவர் தான், அது மனம்தான். இஸ்லாமியர் மத்தியில் அவர் பேசும்போதும் என்னுடைய ராமராஜ்யத்தை நீங்கள் குதாய் ராஜ்யம்னு சொல்லிக்கலாம் பாரு. கிறிஸ்தவர்கிட்ட பேசும்போது என்னுடைய ராமராஜ்யத்தை நீங்கள் கிங்டம் ஆஃப் கார்டன் சொல்லிக்கலாம் சொல்லுவாரு.
ஆக இந்தியாவின் தலைவர்கள் எல்லாம் மதத்தை சார்ந்து இருந்தாலும், ஆனால் அவர்கள் அதை வேற எதற்கும் பயன்படுத்தல, அரசியல்ல அதை கலக்கல. இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி அதுக்குதான் வரேன். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டும், சொல்லுங்க. மதுரையை பொறுத்த மட்டும் அதுல எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை. மத ரீதியான பிரச்சனை மதுரையில தலை தூக்குறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு 45 ஆண்டு கால பத்திரிகை இதுல மதுரையில தலை தூக்குனது இல்லை. மற்றவர்கள் எல்லா இடமும் போராட்டம் நடக்கும் போதும் கூட மதுரை அமைதியாகத்தான் இருந்திருக்கு. பாபரி மசூதி இடிப்பு போராட்டம், அயோத்தி பிரச்சனையின் போது கூட மதுரையில ஒன்றும் பெருசா ஒன்றும் நடந்ததில்லை. ஆனா சில இந்துக்கள் மீது தாக்குதல்கள் நடந்ததெல்லாம் உண்டு. ஆனா இப்ப என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கு. இந்த இவ்வளவு நாளும் சமீப காலம் வரை 2 பேரும் இணக்கமா தான் போயிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த இது பௌர்ணமி கந்தூரி விழாவுக்கும் இவங்களும், பௌர்ணமி விழாவுக்கும் அவங்களும், நம்ம இந்து முஸ்லீம்கள் போயிட்டு நீர்மோர் கொடுத்து உபசரிக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் உள்ளவங்கள்ட்ட நான் சிலர்கிட்ட கேட்டேன், சிலருடைய மனமாற்றம் ஆயிருக்கலாம். சிலர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒன்றும் இதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை, நாங்க இங்கெல்லாம் இருக்கோம், ஒண்ணும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு இங்க வர்த்தகம் முக்கியம். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த மட்டும் அது கோவிலை மையப்படுத்திய வியாபாரம். அந்த அதுல 2 மதத்தினரும் இருக்காங்க. அங்க கடை எடுத்தவங்களும் கூட இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த கோயில் பிரச்சனைங்கிறது வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வர்த்தகம் போயிடும். அப்படி வர்த்தகம் போயிட்டா திருப்பரங்குன்றத்துக்கு எங்களுக்கும் உள்ள தொடர்பு இல்லாம போயிருங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்கு. அப்போ இந்த விட்டு கொடுத்தலும், அதே நேரத்துல அவங்கள விட்டு விலகாம இருக்கதும் இருந்த மதுரை மண்ணினுடைய மாண்பு இப்ப கேள்விக்குறியாயிருக்குங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி. வருத்தத்துக்குரியது. இதுல ஒரு அரசியல் இருக்கிறதாகத்தான் தோணுது. இதை மாநில அரசுகள் அல்லது மாவட்ட நிர்வாகம் கையாண்ட முறையை குறித்து உங்களுடைய கருத்துங்க? ஆமா, இது இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கலாம்னா, நீங்கள் ஆரம்பத்தில் அதை கிள்ளி எறியணும். இல்ல இதுக்கு ஒரு குழு போடணும். குழு போட்டு அதை டிரான்ஸ்பரண்டா பேசிடணும். அதாவது இல்ல இப்போ நான் அவன்கிட்ட பேசினேன், இந்த ஜமாத் தலைவர்கிட்ட போன்ல பேசினேன், இந்த கோயில் நிர்வாக இந்து முன்னணிகிட்ட பேசினேன்னு இல்லாம வெளிப்படை தன்மையோடு 2 பேரையும் உட்கார வச்சு, என்னையா பிரச்சனை, இது நம்ம ஒரு பிரச்சனை, இது முருகரின் முதற்படை வீடு, இங்க நமக்கு பொருளாதாரம் தான் நம்ம வாழ்வை தீர்மானிக்குது, அதுக்கெல்லாம் என்ன வழி, நம்ம இணக்கமாக வாழணும். அது உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம் பெரிய ஊரெல்லாம் கிடையாது, சின்ன ஊரு, 4 தெரு 5 தெருவுக்குள்ளுக்கு அடக்கி போற ஊரு. இப்போ அதன் எதிர்பார்க்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுல அமைதியா வாழணுங்கிறது இதுல எப்படி வெளியாட்கள் ஊடுருவலை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. காரணம், இன்னைக்கு அரசியல் காந்தி மதத்துக்கு முதல்ல காந்தி சொல்லும் போது அரசியலில் மதம் இருக்க வேண்டும், அப்பதான் ஒழுக்கம் இருக்கும்னாரு. அதுக்கு பிறகு 1933 பிறகு அரசியலில் மதத்திற்கு என்ன வேலைன்னு கேள்வி எழுப்பினவர் அவரு. அந்த நிலைமை தான் இன்னைக்கு. அரசியலுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பெரிய பொருளாதாரம் உள்ள கோவில் அது. இன்னைக்கு இந்த பிரச்சனை வருதுனால என்னன்னா, உள்ளூர் பொருளாதாரம் கட்டாயம் பாதிக்கும். நம்ம ஆன்மீகம் அது இதெல்லாம் போறதை விட அது எல்லாத்துக்கும் பாதிப்புங்கும் போது அது இந்துக்களுக்கும் பாதிக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் பாதிக்கும், முஸ்லீம்களுக்கும் பாதிக்கும். இந்த பிரச்சனை எழுந்த உடனே, இது 1.5 மாதமாக இந்த பிரச்சனை பேசப்பட்டுக்கிட்டே வருது. எழுந்த உடனே என்ன செய்திருக்கணும், மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ 2 தரப்பினரையும் கூப்பிட்டு வச்சு வெளிப்படையான பேச்சு, மக்கள் கருத்து கூறலாம். ஆனா திருப்பரங்குன்றம் மக்கள் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 25 பேர் வாங்க, ஊர்ல உள்ள பெரிய ஆள் 25 பேருங்கிறது அதிகம் தான். 25 பேர் வாங்க, 2 சைட்லயும் வாங்க, கலெக்டரேட்ல மீட்டிங் போடுவோம், பேசுவோம். அதுக்கு நீங்க அந்த ஊர்காரங்களுக்கு ஆதார் கார்டோடி வாங்க சொல்லிட்டு பேசி இருந்தால் இந்த பிரச்சனை ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு, நல்லிணத்துக்கு வந்திருக்கலாம். இந்த காலத்துல ஒரு நல்லிணக்கத்துக்கு வந்திருக்கலாம். இது எங்க ஊரியா, நாங்க பாத்துக்கிடுறோம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் கைமீறி போச்சு. இன்னைக்கு எங்கேயுமே ஒரு பதட்டம். நேற்றைக்கெல்லாம்
மாலை 5 மணிக்கு மேல மதுரையில வாகனங்களே நகர முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு ஒரு மக்கள் எங்கிருந்து வந்து நீதிமன்ற அனுமதின்னு சொன்ன பிறகு, ஒரு மக்கள் ஒரு போராட்டத்திற்கு அமைதி பேரணிக்கு அனுமதின்னு சொன்ன பிறகு திடீர்னு தன்னெழுச்சியா வந்தாங்களா, திரட்டப்பட்ட கூட்டமா தெரியல, ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. ஆனால் அது உணர்வுகளை தூண்டப்பட்ட கூட்டம். ம். உணர்வு தன்னெழுச்சியா வந்தவங்கன்னு தான் நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன். ஏன்னா நான் மாலையில போக சமயம் அந்த ஆட்டோ தாண்டி போக முடியல, அவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல. ஆனா தன்னெழுச்சியாக வந்தவர்கள், ஆனால் அவர்கள் உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காங்க. உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காங்க. இப்ப அரசு செய்ய வேண்டியது என்ன நம்ம இந்த விஷயத்துல பார்த்தோம்னா, இது மட்டுமல்ல, இந்தியாவில் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கோயில் நகரங்கள்ல இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதுக்காக இவங்க என்ன ஒவ்வொரு இடத்திலும் மண்டைக்காடு கலவரம் ஏற்பட்ட போது குன்றக்குடி அடிகளார் தலைமையில திருவருள் பேரவைன்னு மத நல்லிணக்க குழு போட்டாங்க. சரி. அதுல வந்து குன்றக்குடி அடிகளார் இருந்தாரு, பேராயர் ஆரோக்கியசாமி ஆண்டகைன்னு இருந்தாங்க, இஸ்லாமிய பிரதிநிதி ஒருத்தர் இருந்தாரு. இவங்க போய் எல்லா இடமும் போய் இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரியான குழுக்கள் ஒவ்வொரு கோவில் நகரங்கள்லயும் இருக்கணும். எங்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்கள் எங்க 3 மதத்தை சார்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த கோயில் நகரங்கள்ல எல்லாம் இருந்து அவர்கள் மாதந்தோறும் கூடி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை, சின்ன நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு அரசு ஏற்பாடு பண்ணணும். மக்களோடு, அந்த பகுதி மக்களோடு ஆன ஒரு சுமூகமான நல்லிணக்கம் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா மதுரையை சுற்றியுள்ள கலவரங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது பெரும்பாலான கலவரங்கள், அதை இப்ப சொல்லியாச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகும். பெரும்பாலான கலவரங்கள் வந்து வெளியாட்களின் தூண்டுதல் மூலமாகத்தான் நடந்திருக்கின்றன. அந்தந்த ஊர் மக்கள் அதற்கு காரணமாக இருந்ததே இல்லை. இல்ல, இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு அது மாதிரி தான் தோணுது. ஏன்னா திடீரென்று முளைத்த கொடிகள் அது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு இதுல ஏதோ ஒரு வழக்கத்திற்கு மாறானவையாக இருக்குது. ஆர்ப்பாட்டம்னா அடிச்சு இடிச்சு போறதுன்னு இல்லாம கொடியோடி போறதுங்கிறது எப்படி? இப்ப இது போன்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கே புதிது, மதுரைக்கு புதிது மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுக்கே புதிதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா வட இந்தியாவில் நாம சில விஷயங்கள் கேள்விப்படுறோம், படிக்கிறோம். இந்த விஷயங்கள் தொடராம இருக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்வது போன்ற ஒரு மத நல்லிணக்க குழுவை அரசு ஏற்படுத்த வேண்டும். கட்டாயமா. ஒரு குழு இல்ல, அந்தந்த பகுதிக்கு இருந்தது, இல்லைன்னு சொல்லல, இருந்தது. மதுரையிலையும் இருந்தது. மதுரை ஆதீனா, டாக்டர் அமானுல்லா, இந்த கிறிஸ்தவ பிரசப்பு 3 பேர் கொண்ட குழு இருந்தது. இப்போ எப்பவும்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர ஏன் இதுல எல்லாம் கவனம் செலுத்தலைங்கிறது தான் நமக்கு ஒரு கவலையாக கேள்வியாக. குழு முதல்ல மண்டக்காடு கலவரத்தோட வந்து ஒரு பெரிய கலவரம் வந்துட போறது இல்ல. இந்த குழுமே அமைதியை நிலைநாட்டினாங்க. அது மாதிரி உடனடி அமைக்க வேண்டிய விஷயம் அதுதான். இன்னைக்கு கூட குன்றக்குடி அடிகளாரை வச்சு ஆரம்பிக்கலாம். இவங்க ஆரம்பிச்சு அமைதியை நிலைநாட்டலாம். ஏன்னா சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் தொலைஞ்சு போச்சுதுன்னா ஒரு மக்கள் அமைதி இல்லாம போயிருவாங்க, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல், பொருளாதார கட்டமைப்பே உடைஞ்சு சிதறிடும். நீங்க மதுரையின் பொருளாதாரம்ங்கிறது மீனாட்சி அம்மன் கோயில், இந்த கோயில், அழகர் கோயில், கோயிலை மையமான வச்சுதான். மதுரையில எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல ஒரு 20 நெசவு ஆலைகள் இருந்தது, பெரிய ஆலைகள். இன்னைக்கு எதுவுமே இல்லை. மதுரைக்கு வந்து மக்கள் டூரிசம் மூலமா தான் மதுரை ஒரு வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்குது. வெளி வருமானம்ங்கிறது பார்த்தேன். அது குலைவதற்கான வழியை இன்னும் இது பண்ணக்கூடாது. முக்கியமா வந்து அரசியல்வாதிகள் வந்து அமைதியை நிலைநாட்ட பார்க்கணுமே தவிர ஆதரவா கருத்து சொல்றதோ எதிரா கருத்து சொல்றதையோ கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கணும். காரணம், இது மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுறது அப்பாவி ஆளாதான் இருக்கிறாங்க. தினமும் அங்க பூ விற்கக்கூடியவன், பழம் விற்கக்கூடியவன், தேங்காய் விற்கக்கூடியவன் தான் பாதிக்கப்படுறானே தவிர பெரிய ஆட்கள் பாதிக்கப்படுறது இல்லை. இதையெல்லாம் அரசு கொஞ்சம் கருத்துல கொள்வா சரியாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. மிக்க நன்றிங்க உங்க கருத்துக்கு. மீண்டும் பேசுவோம். நன்றி. இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளியை பற்றி பேசி அதை மேலும் பெரிதாக்காமல் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு பா. திருமலை அவர்கள் அற்புதமான தீர்வை ஒன்றை சொல்லியிருக்கிறார். இதை மக்களும் அரசியல் தலைவர்களும் அரசும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்திக்கு பின்னாலின் நோக்கம்.
மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.